தீபிகா, இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் தொகுதி. இந்த தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அதில் கலந்து கொண்டவர்களுக்கு அதிமுக நிர்வாகிகளே பணப்பட்டுவாடா செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகள் தான் இப்போது வெளியாகி இருக்கின்றன. மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போட்டியிட்ட தொகுதியில் அங்கு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சி.வி. சண்முகம் பங்கேற்ற பின்னர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு ஒரு வளாகத்தில் வைத்து அதிமுகவின் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் பணம் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை மற்றும் புகார் நடவடிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலம் தொகுதியில் இந்த பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக அந்த தொகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போட்டியிடக்கூடிய அந்த மயிலம் தொகுதியில் கூட்டத்திற்காக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அங்கு பணம் கொடுத்து ஆட்களை கூட்டி வருவதாக ஏற்கனவே பல்வேறு கட்ட புகார்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்துள்ள சூழ்நிலையில் இந்த காட்சி வெளியாகி இருப்பது விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மயிலம் தொகுதியில் இந்த பிரச்சார பணம் யாருக்காக வழங்கப்பட்டது, எந்த கூட்டத்திற்காக வழங்கப்பட்டது, வழங்குபவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் புகாராகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பணம் கொடுத்து அவர்கள் அழைத்து வரப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் கூட்டம் முடிந்து திரும்பும் பொழுது அவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விசாரணையை தேர்தல் ஆணைய பறக்கும்படை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் பரப்புரையின் போது பணம் வழங்கக்கூடாது என்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ள சூழ்நிலையில் இந்த நிகழ்வு மயிலம் தொகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.